தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வனின் மகன் நிஷாந்தை தாக்கிய விவகாரத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என மதுரையில் தாக்குதலில் ஈடுபட்டவரின் தந்தை பேட்டி. தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வனின் மகன் வழக்கறிஞர் நிஷாந்த் தனது குடும்பத்தினருடன் வண்டியூர் மாரியம்மன் கோவிலில் கடந்த 1ஆம் தேதி சுவாமி தரிசனம் செய்ய சென்றார். அப்போது அங்கிருந்த கடையில் தேங்காய் வாழைப்பழம் வாங்கும்போது கடைக்காரருக்கும் நிஷாந்திற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் நிஷாந்துக்கும் தலையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நிஷாந்தின் புகாரின் அடிப்படையில் கோவிலில் கடை நடத்திய சமயமுத்து மற்றும் அவரது மகன் மணிகண்ட பிரபு ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் சமயமுத்து குடும்பத்தினருடன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது, நான் கடையில் இல்லாத போது எனது மகனுக்கும் நிஷாந்திற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் நிஷாந்த் தாக்கப்பட்டுள்ளார். கோவிலில் இதுபோன்ற சம்பவம் நடந்திருக்க கூடாது. நடைபெற்ற சம்பவத்திற்கு ஊடகம் வாயிலாக மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். மன்னிப்பு கேட்க சொல்லி யாரும் எங்களை வற்புறுத்தவில்லை. மனசாட்சிப்படி நடைபெற்ற சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என கூறினார். தெப்பக்குளம் மாரியன் கோயிலில் நான் தேங்காய் கடை ஒரு 15 வருஷமாக நடத்திக்கிட்டு வர்றேன். அந்த 1ஆம் தேதி 1/7/2025 செவ்வாய்க்கிழமை முதல் நாள் அந்த பசலிக்கு முதல் நாள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அன்றைக்கி என் மயனும் 3 வேலைக்காரர்கள் இருந்தாங்க தேங்காய் கடையில் இவர் இது நிஷாந்த் என்பவர் தேங்காய் தட்டு வாங்க வந்திருப்பார் அவருக்கு. அப்போ பழம் சரியில்லை அப்படின்னு என்னமோ சொல்லியிருப்பார் அவருக்கு. சரின்னா அந்த பழத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்க. திருப்பி தேங்காய் கொஞ்சம் வெடிச்ச காயாக இருக்கும் இருக்குது. கொஞ்சம் அது அதாவது இது உடைச்ச காய் இல்லை. அதாவது தேங்காய் வெயிலுக்காண்டி இது வெடிக்கும். அந்த வெடிச்ச காய் இருந்திருக்கும் இருக்குது. அதை மாற்றுங்க அப்படின்னு சொன்ன உடனே மாற்றி கொடுத்துருக்குறாங்க. இல்லை அந்த தட்டில் கூட இன்னொன்று கூட எடுத்துக்கங்கண்ணே அப்படின்னு இவன் சொல்லியிருக்கேன். என்னுடைய மையன் சொல்லியிருக்கேன். இல்லை அங்கே உள்ள சாக்கு மூட்டையிலேருந்து எடு அப்படின்னு சொன்ன உடனே இது ஒன்று இவங்களுக்குள்ளே 2 பேருக்கு வாக்குவாதம் வந்துருச்சு. அப்போ வாக்குவாதம் வந்தோடனே சண்டையான உடனே இவன் தேங்காய் தூக்கி ஏறியா, அவங்க தேங்காய் தூக்கி ஏறி, இவன் தேங்காய் தூக்கி ஏறியா, அவன் தேங்காய் தூக்கி ஏறியா, இந்த மாதிரி வந்துருச்சு. திருப்பி 2 பேருக்கும் கொஞ்சம் கைகலப்பு வந்திருக்கும் இருக்குது. திருப்பி என்னை இது ஸ்டேஷனுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அன்றைக்கி போயிருந்தோம். அப்போ எங்களை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. என்னையும் மயனை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இல்லை அவன் சரி இப்போ 2 பேரும் கைகலப்பானவொன்னே அவன் சேரை தூக்கி எங்கனக்குள்ளே இது பண்ணிடுறேன், அடிச்சிடுறேன். அப்போ எங்கனக்குள்ளே கொஞ்சம் மண்டை உடஞ்சி வச்சு அவருக்கு நிஷாந்த் என்பவருக்கு இதனால் எங்களை 2 பேரையும் அப்பாவையும் மயனையும் நான் அப்போ வீட்டிலேருந்து வர்றேன். நான் எனக்கு தகவல் சொல்கிறாங்க. நான் வீட்டிலேருந்து வர்றேன். வீட்டிலேருந்து வந்த உடனே இந்த மாதிரி உங்கள் கடையில் ரொம்ப சண்டை அப்படின்னு சொன்ன உடனே இவனை சாப்பாடுக்கு வேறு மாற்றி விடுறதுக்காண்டி வர்றேன். அப்போ இந்த மாதிரி சண்டைன்னு சொன்ன உடனே நான் யாரப்பா என் மையனை அடிச்சது வச்சது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இது கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஸ்டேஷனுக்கு போயிடுறோம். ஸ்டேஷனில் தெப்பக்குளம் ஸ்டேஷனுக்கு போன உடனே எங்களை உட்கார வச்சிடறாங்க. எங்களை உட்கார வச்சுக்கிட்டு இவங்களை பெடிஷன் கொடுத்துறாங்க. நாங்களும் பெடிஷன் கொடுத்துருந்தோம். அப்போ எங்கள் பெடிஷன் எடுக்காமல் இருக்கும் என் மனைவி மறுநாள் எங்களை அந்த செவ்வாய்க்கிழமை நைட்டே ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. என்னையும் என் மயன் இது மணிகண்ட பிறவி, என்னையும் என் மயனையும் மணிகண்ட பிறவியும் இது ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. திருப்பி புதைங்கிழமை போய் கமிஷன் ஆஃபீஸில் போய் நாங்கள் கொடுத்த பெடிஷனுக்கு அவங்க இது கேஸ் எடுக்கலை அப்படின்னு சொல்லி போய் கொடுத்துருப்பாங்க இருக்குது. சில ஆளுங்க பேரை சொல்லி சில தூண்டுதலின் பேரில் சொல்லியிருப்பாங்க இருக்குது. சரி நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இருக்குது. இவன் யாருக்கு பின்னாடி நடந்து சொல்லு. இல்லை இப்போ நீங்கள் இந்த ஒரு சம்பவம் அப்படி நடந்திருக்கு, பொதுமக்கள் பக்தர்கள் வரக்கூடிய இடத்துல அது ஏதாவது இல்லை அது கொஞ்சம் இல்லை ஆமாம் சங்கடமாகத்தே இருக்குது. அது கோயில் இடத்துல நடந்தது இது வரைக்கும் அப்படி இல்லை. இது வரைக்கும் நான் 15 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். சைக்கிள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன், தேங்காய் கடை எடுத்திருக்கேன், மாலை கடை எடுத்திருக்கேன். இது வரைக்கும் அப்படி இல்லை. நான் இருந்திருந்தனால அந்த இடத்துல இந்த அளவுக்கு வந்திருக்காது. நான் இல்லை. நான் அவர் உங்களை அடிச்சாரு, அவங்க உங்களை அடிச்சாரா? இப்போ நிஷாந்த் உள்ள கடையில் அடிச்சாரு? இல்லை 2 பேரும் சண்டை கொடுக்குறாங்க. அது சும்மா இதாத்தே சண்டை. ஆமாம் வாக்குவாதம் ஆயிடுச்சு. 2 பேருக்கு பக்கம் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கும்ல? ஆமாம் இது நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதை அவங்க அவருக்கு ரத்த காயம்ன்றதுனால அவருக்கு எடுத்துக்கிட்டாங்க. பிளாஸ்டிக் சேரை எடுத்து என் மையம் அடிச்சிருக்கேன். அப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாபஸ் வாங்குறீங்களா? எது சார்? கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆமாம் அதுக்கு முன்னாடி சில ஆளுகள்லாம் பேசி அதை இல்லை இது கோயில் இடம், பொது இடம், அதனால் வேணாம், சண்டை சத்தம்லாம் வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் கேஸை நிஷாந்த் மீது எந்த வழக்கு இது மேல் நடவடிக்கை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாபஸ் வாங்கினேன். நிஷாந்த் இது பெட்டிஷனர். இல்லை அதெல்லாம் இல்லை மேம். அதெல்லாம் மிரட்டலாம் இல்லை கோயில் இடத்துல அப்படி இருக்கக்கூடாது, நடக்கக்கூடாது
அவர் வந்துக்கிட்டு சில ஆளுகள் வந்துக்கிட்டு இது பெரியவங்க வந்துக்கிட்டு சொல்லி வந்துக்கிட்டு இது வந்து நீங்கள் வந்து ரெண்டு பேருமே இதாக போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க வந்து. அதனால் எனக்கு வச்சிருக்கிறீங்க கோயில் ஆமாம் ஆமாம் ஏழை எடுத்திருக்கீங்க 26 லட்ச ரூபாய். பாதிக்கப்படும் நினைச்சிட்டு யாரும் மிரட்டினாங்களா? இல்லை யாருமே மிரட்டலைங்க. இல்லை அதெல்லாம் மிரட்டல் அதெல்லாம் யாரும் மிரட்டல். இல்லைண்ணே, அப்புறம் இவ்வளோ நாள் கழிச்சு வந்து திடீர்னு வந்து நான் மன்னிப்பு கேட்குறேன்னா அன்னைக்கு பக்தர்கள் மன கஷ்டப்படாதா? இல்லை அதெல்லாம் இல்லைங்கய்யா. இன்னைக்கு வந்துட்டு என்னுடைய மனசாட்சி வந்துக்கிட்டு எனக்கா ஒருத்தது ஒரு கோயில் இடத்துல வந்துக்கிட்டு இப்படி வந்துக்கிட்டு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்னுடைய மன்னிப்பு கேட்பாங்களா? யார் கையில்? ரெண்டு பேரும் தண்டப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்கய்யா, கோயில் இடத்துல நடந்ததுனால வந்துக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்க எங்கனக்குள்ளே வேணும்னாலும் தயார். அவங்க கேட்க மறுக்கிறாங்களா மன்னிப்பு? இல்லை அவங்க மன்னிப்பு கேட்க வேணாம், அவங்க கேட்கணும். அவங்க இல்லை ஒரு கோயில் இடத்துக்கு வந்ததுனால வந்துக்கிட்டு அவங்கள நான் மன்னிப்பு கேட்க நான் விரும்பலை. நான் மன்னிப்பு கேட்குறேன் அவங்ககிட்ட. என் மையம் வந்துக்கிட்டு செஞ்சதுக்கு நான் கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அன்னைக்கு அந்த அக்கா சிஓபி ஆஃபீஸில் சொன்னாங்க இல்லை அன்னைக்கு வந்துக்கிட்டு சில ஆளுங்க வந்து இந்த மாதிரி உங்கள் கடையை வந்துக்கிட்டு அடிச்சு நொறுக்கிவிட்டாங்க, உங்கள் பிள்ளையை வந்துக்கிட்டு அடிச்சு விட்டாங்க வச்சு விட்டாங்க அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு தவறான வந்துக்கிட்டு ஒரு செய்தினால அந்த பிள்ளை சொல்லிடுச்சு. தூண்டி விட்டாங்களா? இல்லை யாருமே தோன்றல, யாருமே நான் இல்லை அவங்களாத்தையும் போனாங்க. அவங்க எங்கள் சொந்தக்காரலாத்தையும் போனாங்க. இல்லை உங்கள் மைனதே அடிச்சிருக்காங்க. ஆனால் ஆளுங்கட்சி எம்பியோட மைன்றதுனால வந்து ஏதாச்சும் நம்மளுக்கு இல்லைங்க இல்லை அப்படிலாம் இல்லவே இல்லை. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வேணாம். உங்களை வந்து நான் வந்துக்கிட்டு கூட பிறந்த அண்ணன் தம்பியாக கேட்டுக்கிறேன். எது வந்துக்கிட்டு பகை உணர்வு வேணாம். நான் வந்து தொழில் நடத்துறதுக்காண்டி நாங்கள் வந்திருக்கோம். அதனால் வந்துக்கிட்டு எங்களை மன்னிச்சு வந்துக்கிட்டு நீங்கள் வந்துக்கிட்டு விடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறேன். வந்து அவர்கிட்ட வந்து நிசாந்திட்ட சொல்லி எங்களை மன்னிச்சு நீங்கள் விடுங்க. அது கேபஸ் வாபஸ் வாங்குற சொல்லலை. என்னுடைய அது வந்துக்கிட்டு நான் வந்துக்கிட்டு இப்போ வந்து நல்லபடியாக எனக்கு அதுதான் வாழ்வாதாரமே. அந்த கடை தான் வாழ்வாதாரமே இத்தனை வருஷமா. எங்கள்கிட்ட சொல்கிறதா அந்த சம்மந்தப்பட்ட நிசாந்திட்டையும் சொல்லியிருக்கீங்களா? இல்லை சொல்லலை. இது எதுவும் வந்துக்கிட்டு சொல்லலை வந்துக்கிட்டு. இது வரைக்கும் நான் சொல்லலை. ஆமாம் அந்த சம்பவத்துக்கு வந்துக்கிட்டு நான் வந்து இது வரைக்கும் இல்லாதது இல்லை. 10-12 வருஷமாக நடந்து போனது வந்துக்கிட்டு இது வரைக்கும் இல்லாது எந்த வித ஒரு இதுவுமே இல்லை. என் பேரில் எந்த ரிமார்க்குமே இல்லைங்க சார். நான் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் ஏலம் இது வந்துக்கிட்டு எந்த ரிமார்க்குமே இல்லை. அன்னைக்கு வந்து நடந்து வச்சு அது வந்து பசலி அன்னைக்கு. அதாவது எனக்கு வந்துக்கிட்டு இந்த போட்டியாக வந்திருக்கிறவங்க வந்துக்கிட்டு எது வந்துக்கிட்டு வந்திருக்குமோ வந்து போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு அந்த ஏலத்தில் வந்துக்கிட்டு கலந்துக்கிட்டாங்க. அவங்க வந்துக்கிட்டு எது சண்டை சத்தம் வந்துக்கிட்டு போடுறாங்களோ வைக்கிறாங்களோ வீம்பா அப்படின்னு தான் நினச்சிருக்கேன் என் மயன். இவர் வந்து யார் வந்து அதை வந்து அண்ணன் தங்கத்தமிழ் செல்வி அண்ணன் எம்பி மயன் அப்படின்றது எங்களுக்கு வந்து உண்மையிலேயே தெரியாது. அவனுக்கும் தெரியாது, எங்கள் கடைக்காரர்களுக்கும் தெரியாது. என் பேர் சமயமுத்து. அப்புறமா கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தெரியும். கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது சன்னாப்புன்னு போடுறாப்புல அப்போ வந்து எனக்கு வந்து தெரியும். தங்கத்தமிழ் செல்வன் எம்பி தங்கத்தமிழ் செல்வன் அப்படின்னு போடும்போதே ஆகா அவர் அண்ணன் மயன் அப்படின்றது நினச்சி அப்புறம் தான் தெரியும். சமயமுத்து. சரி ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி.